அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக ராசியின் நீச்ச அதிபதியும் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பயிற்சி காரணமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்று பார்க்கும் போது ராசியின் நீச்ச அதிபதியாக இருப்பவர் செவ்வாய். அவர் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இருந்து விலகி சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் நீச்ச அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கும் போது ராசியின் உச்ச அதிபதியான குரு மிக வலுவாக விரயஸ்தானத்தில் அவரது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக அமர்ந்து அவருடைய சுப பார்வையை மிகவும் வலுவாக 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிக்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய பார்வை மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக குரு பகவான் 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் செவ்வாயின் மீது பதிப்பதால் பல வகையில நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் கடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல செயல்பாடுகளை செய்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் மிக விரைவில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க. இயற்கையாக அவர் உச்சம் பெறுவதை காட்டிலும் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தை அதிசாரமாக மாற்றி உச்சம் பெறுவது அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த வேளையில் அவர் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பிற்கு முன்னதாக குரு பகவானினுடைய பார்வை மங்களக்காரகரான செவ்வாயின் மீது பதிவதால் அமோகமான நன்மை விரைவாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் செவ்வாய் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறார் புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுக்கிரனின் வீட்டிற்குள் நுழைவதால் மிக சிறப்பான அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மங்களக்காரகனின் அருளால் நிறைவாகவே கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குருவின் பார்வையும் பதிவதால் உறுதியாகவே இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும். வீடு கட்ட முடியவில்லை, நிலம் வாங்க முடியவில்லை, ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் அவை அனைத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களுடைய இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் மீது குரு பகவானின் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் தசாபுத்திகள் வலுவற்ற சூழலில் இருந்தாலும் கூட செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சிக்கல்கள் இருந்தாலும் கூட குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் திருமணம் போன்ற பல சுப காரியங்கள் எளிதில் கைகூடும். திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ராகு கேது உள்ளிட்ட கிரகநிலைகள் எப்படி ஆதிக்கத்தை செலுத்துகிறதோ அதை காட்டிலும் அபரிவிதமான ஆற்றலை செலுத்தக்கூடியவராக இருப்பவர்தான் செவ்வாய். செவ்வாய் சாதகமற்ற இருந்தால் செவ்வாய் தோஷமாகவும் வாழ்வில் திருமணம் நடைபெறுவது தடை நிறைந்தவையாகவும் அமைந்துவிடும். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த செவ்வாயாக இருக்கக்கூடியவர் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்களை தங்களுடைய வாழ்வில் சாதகமற்ற அமைப்பில் ஏற்படுத்தியிருந்தாலும் அவை அனைத்துமே இந்த தருணத்தில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக மங்களக்காரகனின் அருளால் தடைபெறுவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், காதல் திருமணம் போன்றவை எளிதில் கைகூடக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாகவும் உறுதியாகவும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக
கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அது சிறிதாக இருக்கலாம் அல்லது மிக பெரிய அளவிலான மனக்கசப்பாக இருக்கலாம். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது விட்டு கொடுத்து செல்லாமல் சிறு சிறு பிரச்சனையாக இருக்கலாம். என எதுவாக இருந்தாலும் அந்த அனைத்து பிரச்சனைகளும் தவிடுபடியாகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக சகோதரக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய தருணத்தை அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் செவ்வாய் தசையோ செவ்வாய் புக்தியோ நடைபெற்றால் உறுதியாகவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உத்வேகக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் விரைவாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்க முடியும். அதிரடியாக செய்தாலும் கூட துல்லியமாக எந்தவிதமான தவறும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை உத்வேகக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் சுகஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு கடகராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரிலோ அல்லது வாழ்க்கை துணையின் பெயரிலோ புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரி, அமோகமான வாய்ப்பை குரு மங்கள யோகம் பூமிக்காரகனின் அமைப்பால் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது விளையாட்டு துறையில் அபரிவிதமான ஆற்றலை வெளிக்கொணர போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசூர வளர்ச்சியை விளையாட்டு துறையில் 2 மடங்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மருத்துவத்துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் நினைத்து முயற்சி செய்கிறவர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் மருத்துவத்துறையில் சாதனை புரியக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பானதாக மங்களக்காரகன் அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறார். ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நுட்பமான பல ஸ்ட்ராட்டஜிகளை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை சரியாக செயல்படுத்தி ரியல் எஸ்டேட் துறையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்க செவ்வாய் இந்த தருணத்தில் முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் விவசாயத்துறையை வைத்திருப்பதால் புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகள் கைகூடும். அது மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக அமையும். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல், வீண் விரயங்கள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல மாறுதலும் கால்நடை வளர்ப்பில் உண்டு. அது மட்டுமல்லாது குறிப்பாக காவல்துறை சார்ந்த பணிகளில் முழு வீரமும் வெளிப்பணுங்க. மிலிட்ரி, டிஃபென்ஸ், இராணுவம், உளவுத்துறை என எந்தவிதமான பணிகளில் நீங்கள் பணியாற்றினாலும் இந்த வேளையில் உங்களுடைய பணி ரீதியாக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். பெரிய அளவில் உங்களுடைய பணி ரீதியான வாய்ப்புகளும் சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூட போகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சாணக்கியனாகவும் சத்திரியனாகவும் செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நுணுக்கமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவில் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்ற முடியும். அது மட்டுமல்லாது முழு வீரமும் வெளிக்கொணரக்கூடிய வகையில் எதிரிகளை பந்தாடக்கூடிய வகையில் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அமைய போகிறது. இந்த வேளையில் கோபம் வந்தாலும் அவை நியாயமானதாகவும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் குறிக்கோளையும் லட்சியத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தலைமைத்துவத்தை உணர்ந்து கொண்டு தலைமை பொறுப்பேற்று மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த நபராகவும் துணிச்சலாகவும் உறுதியாகவும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4 நுழைந்திருப்பதால் அற்புதமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய்தான். அப்படிப்பட்டவர்
தனது பார்வையை இந்த வேளையில் 7, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பார்க்கிறாருங்க. 7ஆம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் பார்ப்பதால் பல சுப நிகழ்வுகள் குரு மங்கள யோகத்தின் காரணமாக தடையில்லாமல் கைகூடும். எந்த வகையான தோஷங்கள் தசாபுத்தியில் இருந்தாலும் கூட அவை இந்த தருணத்தில் தடைபடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் கைகூடும். லாபம் உயரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே வருமானம் உயரும் தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை குரு மங்கள யோகம் அள்ளி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானின் சாராம்சமாக பார்க்கக்கூடியவர்தான் செவ்வாய். எனவே செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சிகரமாகவும் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்.